திரு ஜென்ராம், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது திரு பாலச்சந்திர அவர்களையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். எஸ். விஜய்க்கு நகர்ப்புறங்களில் குறிப்பாக சென்னையில் அதிகமான செல்வாக்கு இருக்கு அப்படின்னு சொல்றது ஓகே. ஆனால் அது வந்து ஆன்டி டிஎம்கே ஓட்டு, ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு அப்படின்னு சொன்னால் திரும்பவும் மொத்தமாக அது அதிமுகவுக்கு போக வேண்டிய வாக்குகளாகத்தான் நிற்குது, அல்லது நாம் தமிழருக்கு போக வேண்டிய வாக்குகளாக தான் இருக்கு. ஏற்கனவே அது திமுகவுக்கு வராத வாக்குகள் அவை. அதனால விஜய்க்கு செல்வாக்கு அதிகமாக வருதுன்னா அது கவலைப்பட வேண்டியது அதிமுக தான். திமுகவில் இருந்தும் வாக்குகள் போகுது அப்படின்னு சொல்றாங்க. அது திமுகல இருந்து 5 போச்சுன்னா 20 அதிமுகல இருந்து போகும், அல்லது 15 அதிமுகல இருந்து போகும். ஆனா சிவப்பிரியன் சொல்லும்போது 10-15 அப்படின்னு சொல்றாரு. திமுக இருந்து 10 போச்சுன்னா 15 போகும்னு சொல்றாரு. அப்போ திமுக இருந்து 10 ஓட்டு ஏன் போகுது, 10% ஏன் போகுது அப்படின்னு பார்க்க வேண்டியது அவசியமாகுது. இப்ப எம்ஜிஆர் போகும்போது திமுக ஓட்டு போச்சு இல்ல, ஒரு 20-25 ஓட்டு புதிய ஃப்ரெஷ்ஷா ஓட்டு போடுறவங்க தவிர 25 ஓட்டு வந்ததுன்னா 15 அங்கேயும் 10 இங்கேயும் சொல்றாரு. அது எம்ஜிஆர் கட்சியை விட்டு வெளியில போறாரு அப்படின்னா திமுக இருந்து போறாரு. திமுகவோடு அவருக்கு லாங் அசோசியேஷன் இருக்கு. அதனால திமுகவினுடைய ஓட்டுகள் போவதற்கான லாஜிக் புரியுது. அதே மாதிரி வைகோவுக்கும் ஒரு 8 மாவட்ட செயலாளர்கள் போனாங்க. ரொம்ப நாளா திமுகல இருந்தாரு. திமுகவினுடைய கோட்பாடுகள் அவர் ரத்தத்துல ஊறி போனதாக பேசிட்டு இருந்தாரு. அப்படி இருக்கும்போது அவர் போகும்போது இங்கேருந்து போறதுக்கான லாஜிக் இருக்கு. விஜய்க்கு போற வாக்குகளுக்கான லாஜிக் என்னன்னு எனக்கு தெரியல. ஒண்ணு, அது வந்து ஆர்கனைஸ்டா மைனாரிட்டிஸ் வாக்குகள்னு சொல்றாங்க. அதை கூடிய வரைக்கும் திமுக தடுத்துடுச்சு அப்படின்னு சொல்றாரு. முழுக்க தடுக்க முடியாதாக இருக்கலாம், ஆனா ஓரளவுக்கு தடுத்துடுச்சுங்கிறதையும் சொல்றாரு. சண்டே மாஸ் அல்லது இதுல சொல்லப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது பரவலா செய்திகளாகவும் பார்க்கிறோம். இது எல்லாமே காமனாக தெரிகிற விஷயம். இப்ப நான் வந்து விஜய் லாங்குவேஜ்ல சொல்லணும்னா எல்லா வீடுகளுக்குள்ளேயும் விஜய் இருக்காருன்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி எனக்கு தெரிந்த நண்பர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய விஜய்களோட நான் அப்பப்போ பேசிட்டு இருக்கிறேன். அப்போ அவங்க கூட பேசும்போது விஜயோட பாலிசி பத்தி கேட்டா அவங்க வந்து அதெல்லாம் கிடையாது, தெரியாதுன்னு சொல்றாங்க. அவங்க கிட்ட ஒரு கேள்வி, அவரால் சிஎம் ஆக முடியும்னு உண்மையிலேயே நம்புறீங்களா, இல்ல அவங்க விருப்பத்தை வெளிப்படுத்துறீங்களான்னு கேட்டா அவங்க வந்து விருப்பத்தை தான் வெளிப்படுத்துறோம், ஆக முடியுமாங்கிறதெல்லாம் தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி தொடர்பான விஷயங்கள், தமிழ்நாட்டில் இந்த 5 ஆண்டுகள்ல எளிய மக்களுக்கு அரசு செயல்படுத்திய திட்டங்கள், இதையெல்லாம் நீங்க பார்க்கும்போது விஜய் என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுவாரு அப்படின்னு எதிர்பார்க்கறீங்க. அப்படியே அவருக்கு வாய்ப்பு கிடைச்சாலும், அல்லது அவருக்கு ஏன் ஓட்டு போடணும்? இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் வாங்குறவங்க, அரசின் திட்டங்கள் மூலமாக தங்களை வளர்த்துக் கொள்பவர்கள் எதற்காக விஜய்க்கு ஓட்டு போடணும் அப்படின்னு கேட்டா ஓட்டு போடுறதுக்கு எதுவும் இல்லை, அவர் எங்களுக்கு தெரியும், சினிமால பார்த்திருக்கோம், தெரியும், அதனால ஓட்டு போடணும்னு நினைக்கிறோம். நீங்க கேட்கிற இந்த மாதிரி கேள்விகளுக்கு எல்லாம் பதில் தேடுனா நாங்க விஜய்க்கு போட முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப போட முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனா அந்த கேள்விகள் அவங்களுக்குள்ள வர ஆரம்பிச்சிருக்கு. அது வந்து ஏற்கனவே அவருக்கு போடுறதாக இமேஜ் வந்த கூட்டத்துல இந்த ஒரு டென்ட்டும் இருந்துகிட்டே இருக்கு. இதே சமயத்துல விஜய் சொல்றது இதுக்கு ஆப்போசிட்டா சொல்றாரு. அந்த விஜய்களும் வேற கட்சிகளுக்கு போடுற ஓட்டுகளை குடும்பத்துல எமோஷனல் பிளாக்மெயில் மூலமாக எங்களுக்கு கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்றாரு. அது நடக்குமா நடக்காதாங்கிறது தெரியல. ரீசனிங்ல வந்து அவங்க வந்து விஜயை விட்டு வெளியில ஓடி வராங்க. பொது வாழ்க்கையில செல்வாக்குள்ளவர்களும் பலர் வந்து விஜயோட செல்வாக்குக்கு ஆட்படாதீர்கள், அவரால் ஒரு நாளும் பொறுப்புக்கு வர முடியாது அப்படின்னு அதற்கான காரணங்களை விளக்குறாங்க. அதுக்கும் ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கு. இது தவிர திமுகவோட ட்ராக் ரெக்கார்டு வந்து இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் 2019 இருந்து பார்த்தா 19, 21, 24 கூட்டணியா சொல்லி இந்த 5 ஆண்டுகளுடைய பெர்ஃபார்மன்ஸ், ட்ராக் ரெக்கார்டு, அதுக்கப்புறம் கூட்டணியிலிருந்து இழப்புகள் அதிகமா, புதிய சேர்க்கைகள் அதிகமா போன்ற விஷயங்களை எல்லாம் பார்த்தோம்னாலும் திமுகவில் வந்து கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. முதல் கட்ட கருத்து திரு பாலச்சந்தர், எப்படி பாக்குறீங்க? 4 முனை போட்டி லார்ஜ்லி, அதுக்கப்புறம் அங்கங்க சின்ன 5வது 6வது முனைகள் இருக்கலாம்.
ஆனால் இந்த இதில் இறுதி சுற்று அப்படிங்கிறது என்னவா இருக்குது? இது வந்து கடினமான களமாக ஜட்ஜ் பண்ணுறதுக்கு கடினமாக இருக்குன்னு பார்க்குறதா? ஏன்னா பல்வேறு விதமான பார்வைகள் முன்வைக்கப்படுது. இப்போ நிறைய வரக்கூடிய கணிப்புகள் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் எல்லாத்துலேயும் திமுகவுக்கு எட்ஜ் கிடைக்குது, ஆனால் கடினமான ஒரு போட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியதும், அதே நேரத்தில் இல்லை இது வந்து வாக்குகளை இப்போ இவங்க மற்ற விருந்தினர்கள் சொன்னதில் 2வது இடம் 3வது இடம் போட்டி தான் நிறைய இடத்துல நடந்துட்டு இருக்கு சென்னை தவிர்த்து. அப்போ அங்கேருந்து வாக்குகள் பிரியுது, அதனால் இவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படிங்கிற பார்வையும், வேறு சில இடங்கள்லேருந்து இல்லை இது வந்து மாறி அலை வீசக்கூடியதாக இருக்குது, கடைசி நேரத்தில் மாற்றங்கள் வருது, அதிமுக எட்ஜ் இருக்குது அப்படிங்கிற பார்வைகள்லாம் முன்வைக்கப்படக்கூடிய சூழலில் சமூக வலைத்தளங்கள் நிறைய போகும். அதை தாண்டிய பார்வையாளர்களாக வைக்கிறாங்க. நீங்கள் இதை எப்படி கவனிக்கிறீங்க இந்த களத்தை? இந்த எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் கமிட்டட் ஓட்டுன்னு ஒன்று இருக்குது. இப்போ திமுக அதிமுக ரெண்டும் சேர்த்து ஏறக்குறைய 45 விழுக்காடு இருந்து 50 விழுக்காடு அவங்க 2 பேரும் சேர்த்து கம்பைண்டாக கமிட்டட் ஓட்டு இருக்கு. அந்த ரெட்டைலைக்கு போடுறவங்க அவங்க ரெட்டைலைக்கு கமிட்டட் ஓட்டு மாறாமல் இருக்கா இந்த பலமுனை போட்டியில்? ஐ ஆம் கமிங் டு தட். ஏன்னா இந்த கமிட்டட் ஓட்டு வந்து 90 to 95% மாறாது. ஓகே, ஒரு 5 to 10% மாறுறதுக்கு வந்து சந்தர்ப்பங்கள் வரும். மற்ற கட்சிகள்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக எல்லாரும் சேர்ந்து ஒரு 25% வச்சோம்னா உங்களுக்கு 70 to 75% வந்து தே ஸ்டாண்ட் கமிட்டட். மீதி 25% வந்து தேர் ஃப்ளோட்டிங் ஓட்டர்ஸ். அவங்க ஒவ்வொரு தேர்தலையும் பார்த்துட்டு அவங்களுக்கு எந்த கட்சி அபிமானம் கிடையாது, நமக்கு எது தேவைன்னு சொல்லி பார்த்து அதுக்கப்புறம் வந்து ஓட்டு போடுறவங்க. போன சட்டமன்ற தேர்தலில் வந்து பெரிய ஆன்டி இன்கம்பன்சி வந்து இல்லை. அப்படி இருந்திருந்தா த்ரூ அவுட் தமிழ்நாடு வந்து ஏடிஎம்கேக்கு எதிராக போயிருந்திருக்கணும். அப்படி போகலை. அவங்க 66 + 6 75 இடங்கள் கூட்டணியாக அவங்க வெற்றி பெற்றாங்க அந்த முறை. ஆமாம், கூட்டணியாக அவங்க 75 இடங்கள் வெற்றி பெற்றதுங்கிறது அது ஒரு சாதனை தான் அவங்களுக்கு. ஆனால் ஏன்னா அந்நியாரம் இந்த நான் கமிட்டட் ஓட்டர்ஸ் வந்து ஒட்டுமொத்தமாக ஸ்டாலின் பின்னாடி போகலை. அந்நியாரம் இன்னைக்கு அந்த நான் கமிட்டட் ஓட்டர்ஸ்ல பெரும்பான்மையானோர் இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அடிப்படையில் ஸ்டாலின் பின்னாடி போறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. இப்போ நீங்க அந்த 25% சொல்றீங்க. அந்த 20% நான் சொல்றேன். இப்போ 2 பெரிய பிரச்சனைகள் வந்து தமிழ்நாட்டில் வந்து இருக்கு. ட்ரக் மெனஸ் வந்து இருக்கு, லஞ்ச ஊழல் இருக்கு. இது ரெண்டுமே வந்து இந்த மாதிரி அந்த நான் கமிட்டட் ஓட்டர்ஸ் வந்து என்ன யோசிப்பாங்கன்னா இது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கா, ஆல் இண்டியா லெவல்லையும் இருக்கா, அப்போ அதுக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க, இது எல்லாத்தையும் ப்ராஸ் அண்ட் கான்ஸ் எல்லாருமே பார்ப்பாங்க. அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது விஜய் வந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு இன்டிட்டர்மினேட் ஃபேக்டராக இருக்காரு அப்படிங்கிறது உண்மை. ஆனால் அவருக்கு வந்து நாம் தமிழர் கட்சியிலேருந்து அவருக்கு போகிற வாக்குகள், நாம் தமிழர் கட்சியுடைய வாக்குகளில் குறிப்பிடத்தக்க அளவு வாக்குகள் அவருக்கு போகும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா நாம் தமிழருக்கு வந்து இளைஞர்கள் ஆதரவு வந்து ரொம்ப இருந்தது. ஆனால் அவங்க வந்து ஐடியாலஜிக்கலாக கனெக்டடாக இருக்கிறவங்க, அவங்க எப்படி மாறுவாங்க? நீங்கள் வந்து அவங்கள எல்லாருமே ஐடியாலஜிக்கலி கனெக்டட் கிடையாது நாம் தமிழர் கட்சியில். அந்த ஐடியாலஜிக்கலி கமிட்டட்லையும் அவங்க வந்து பெரியார் பிடிக்காதவங்க இருந்தாங்க. ஆனால் இங்கே வந்து யாருடைய எந்த குழுமத்துடைய ஆதிக்கமும் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க அதிகமாக இருந்தாங்க. ஆனால் இவருடைய சமீபத்திய பேச்சுக்களை வச்சு பார்க்கும்போது அவங்க இவர் கூடவே தொடர்ந்து இருப்பாங்க அப்படிங்கிறது உறுதி கிடையாது. அவங்க மாறுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அடுத்து வந்து இளைஞர்கள் கூட்டத்தில் வந்து கவர்ச்சியின் காரணமாக ஈர்க்கப்படுபவர்கள் நிச்சயமாக விஜய் பின்னாடி வந்து போவாங்க. பொதுவாக வந்து நீங்கள் கவர்ச்சி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஎம்கேயிலிருந்து ஏடிஎம்கே போகும் பொழுதே கவர்ச்சியின் காரணமாக எம்ஜிஆர் பின்னாடி போனவங்க அதிகம். ஆனால் அந்நியாரமும் டிஎம்கே ஒரு வலுவான பார்ட்டியாக இருந்தது காரணம் கவர்ச்சியில் மயங்காதவர்கள் நிறைய பேர் வந்து டிஎம்கே தொண்டர்களாக வந்து இருந்தாங்க. அந்த காலத்திலிருந்து இந்த காலத்து வரைக்கும் அவங்க கவர்ச்சிக்கு மயங்கிறது இல்லை அப்படிங்கிறது உண்மை. தலைவர்கள் போயிருக்காங்க. எம்ஜிஆர் தான். சிவப்பிரியன் சொல்றாரு, இன்னும் நிறைய நண்பர்கள் சொல்றதுல பார்க்கும். இப்போ வந்து களத்தில் விஜய் ஆதரிக்கக்கூடிய இளைஞர்கள் அப்படின்னா அவங்களுக்கு எந்த காரணமும் தேவையில்லை, வேற எந்த லாஜிக்ஸும் பார்க்கல, அவங்க விஜய் அப்படின்னு போயிடுறாங்க அப்படின்ட்டு. அப்போ அப்படி ஒரு வாக்கு சதவீதம் அது வந்து என்னவா வேணா நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணலாம். அது ஒரு பர்சன்டேஜ் இருக்குன்னா அந்த வாக்குகள்ங்கிறது வெறும் புதிய வாக்குகளாக இருக்கா, இல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய வாக்குகள்லையும் அப்படி இருக்கவங்க வர்றாங்களா? அதை எப்படி பார்க்க? ஏற்கனவே இருக்க வாக்குகளில் சில வாக்குகள் வந்து டிஎம்கே வாக்குகள் வந்து விஜய் பக்கம் கண்டிப்பாக போகும். அதாவது இவங்க மம்தா பானர்ஜி முதல்ல வந்தபோது வெஸ்ட் பெங்காலில்